ஹலோ மக்களே, இப்படி இருக்கிற போர்டு எப்படி மாறுச்சுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு உல்லன் த்ரெட் ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். என்னோட ஐடியாக்கு ஒயிட் கலர் தான் செட் ஆகும்னு தோணுச்சு. உங்க ஐடியாக்கு ஏத்தாப்புல கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டோட எட்ஜை க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு செல்லோ டேப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் தாங்க. சரி, இப்போ ஒரு சுத்தி ஸ்டார்ட் பண்ண அதே சைடில் நெக்ஸ்ட் எண்ட்ல செல்லோ டேப் போட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். க்ளூ கண்டிப்பா காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. அதுதான் செல்லோ டேப்பும் போட்டுக்கிட்டா கொஞ்சம் சேஃப்டி, அப்புறம் ஈஸியாகவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக்கை தட்டிக்கோங்க. இப்போதான் நமக்கு சுத்த வேண்டிய டைம் வந்துடுச்சு. வாங்க சுத்தலாம். சுத்துறப்போ 2 கார்னர்ஸும் கரெக்டாக வச்சு சுத்திக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சுற்றுறதுக்கு, போக போக கொஞ்சம் பழகிடும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானும் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்குமே கை ரொம்ப வலிச்சிச்சு. ஆனாலும் சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனல் லுக் என்ன அப்படியே மெல்ட் பண்ணிடுச்சு. ஓவராக நானே பில்டப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, சாரி. இந்த ரோல் காலி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு ரோல் எடுத்து இது கூட இப்படி 3 முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கலாம். மறுபடியும் சுற்றி ஃபுல்லாக சுற்றிக்கலாம். எனக்கு இதுக்கு 2 ஃபுல் ரோல்ஸ் தேவைப்பட்டுச்சு இது ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. எண்ட் பேஸ்ட் பண்ணுறப்போ க்ளூ வித் செல்லோ டேப் போடுறது பெட்டராக இருக்கும். ஹாட் க்ளூ யூஸ் பண்ணால் செல்லோ டேப் தேவையில்லை. ஆனால் என்கிட்ட ஸ்டிக் காலி ஆயிடுச்சு. அதான் இப்படி ஒரு ஐடியா. இப்போ டாப்ல இருக்கிற அந்த பிளேஸையும் கவர் பண்ணிக்கலாம். போத் டாப் அண்ட் பாட்டம்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் எதுக்குன்னு எனக்கே தெரியல. நீங்க பார்க்குறப்போ ஒயிட்ல சாண்டல் மிக்ஸ் ஆன மாதிரி தெரியுமே, அது ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நாளா இந்த த்ரெட்டு சும்மா வீட்டில் இருந்துச்சு, கொஞ்சம் அழுக்காகிடுச்சு. அதான் அந்த கலர்ல இருக்கு. நாட் பேட், நேரில் அப்படிலாம் தெரியலங்க, நல்லா தான் இருக்கு. ஹே நண்பர்களே, நீங்களும் எனக்கு நிறைய ஐடியாஸ்